வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மிக முக்கியமான ஒரு கேள்விகளோட தொகுப்பு தான். நம்ம ஆல்ரெடி வீடியோக்கள் அப்படின்றத போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜூனியர் சீனியர் பேலீஃபாக இருந்தாலும் சரி, ஓஏஎம் மசால்ச்சி வாட்ச்மேன் எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ இதில் வந்து முக்கியமான கேள்விகள் அப்படின்றத பார்த்துருவோம். இது ஜென்ரலான முக்கியமான கேள்விகள் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவின் தேசிய வருமானத்தில் முக்கிய பங்கு வகிப்பது வேளாண்மை. மிக அதிக நீளமான கடற்கரையை கொண்ட தென் மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். இந்தியாவின் அரியவர் கழகம் அமைந்துள்ள நகரம் பெங்களூர். இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை நடத்திய இடம் பொக்ரான். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு 1919. இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது ஞானபீட விருது. ஆஸ்கர் பரிசு பெற்ற முதல் இந்தியர் சத்ரஜித் ரே. இந்தியாவில் எங்கு அதிகமாக செம்பு கிடைக்கிறது? ராஜஸ்தான் மாநிலம். இந்தியாவில் காடுகளின் நிலப்பரப்பு 23%. இந்தியாவின் மிகப்பெரிய நதி கங்கை நதி. தேசிய காளான் வளர்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் சோலன். உலக அளவில் அதிகமாக பேசப்படும் முதல் மொழி எது? மாண்டரின். உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? வாஷிங்டன் டிசி, அமெரிக்காவில். பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்படும் தேசிய தலைவர் லாலா லஜபதி ராய். சர்க்கரை உற்பத்தியில் முதலாவதாக உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். புற்றுநோய் பற்றும் அறியும் பிரிவின் பெயர் ஆங்காலஜி. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா. தொழில் புரட்சி முதலில் ஆரம்பித்த நாடு இங்கிலாந்து. காவிரி நதி வங்காள விரிகுடாவில் எங்கு கலக்கிறது? பூம்புகாரில். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், கோயம்புத்தூர். நமது நாட்டின் முதல் இரும்பு எஃகு தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் ஜாம்ஜெட்பூர். அணு இணைவு நிகழும்போது ஏற்படும் ஆற்றல் வெப்ப உட்கரு ஆற்றல். எலிசா சோதனை எந்த நோயை கண்டறிகிறது? எய்ட்ஸ்க்காக. திருவி கல்யாண சுந்தரம் தொடங்கிய பத்திரிகையின் பெயர் நவசக்தி. ஜம்மு காஷ்மீரின் அரசாங்க மொழி உருது. தேசிய ரசாயன பரிசோதனை எங்குள்ளது? பாட்னா. பிராஸ் முறை என்பது சேகரிக்கப்படும் தனிமை கந்தகம். திராவிட வேதத்தை இயற்றியது நம்மாழ்வார். தண்ணீரில் மிதக்கும் உலோகம் பாதரசம். உடலில் மிக சிறிய சுரப்பி கணையம். அமிலங்கள் புளிப்பு சுவையை உடையது. அதாவது டேஸ் சுவையை உடையது அப்படின்னா எந்த சுவைனா புளிப்பு சுவை. நீல லிட்மஸ் தாள் அமிலங்களை அமிலக்கரைசலில் சிவப்பு நிறமாக மாற்றுகிறது. சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காரம் ஆகும். அடுத்து சிவப்பு எறும்பின் கொடுக்கில் ஃபார்மிக் அமிலம் உள்ளது. அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு மற்றும் நீர் உருவாகிறது. நாம் பல் துலக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துவோம், ஏனெனில் அது காரத்தன்மை கொண்டது. அதாவது இந்த கேள்வி கேட்கலாம். பேஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட் இருக்குல்ல, அது வந்து எந்த தன்மை, காரத்தன்மையா அமிலத்தன்மையா அப்படின்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது காரக்கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாக மாறுகிறது. சிவப்பு நிறம். பென்சாயிக் அமிலம் உணவு பாதுகாப்பாக செயல்படுகிறது. புளிப்புச்சுவை என்பது லத்தீன் மொழியில் அசிட்டஸ் என்ற சொல்லால் குறிக்கப்படுகிறது. குளவியின் கொடுக்கில் அல்கலி என்ற காரப்பொருள் அமிலம் உள்ளது. ஸோ இதுதான் மிக முக்கியமான கேள்விகள். நம்ம தொடர்ச்சியாக இதற்கான வீடியோஸ் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க்காத நபர்கள் யூடியூப்பில் எடுத்து பார்த்துக்கிங்க. மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்ற நபர்களும் இங்கே கீழே டிஸ்பிளேயில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து 500 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருவோம். இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்றத பார்த்துக்கிங்க. உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கொடுத்துருவோம், ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேஜில் ஆட் பண்ணிடுவோம். மெட்டீரியலும் டெஸ்ட் பேஜும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு அந்த 500. ஓஏ மசால்ச்சி வாட்ச்மேன் இதுக்கும் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் அப்படின்றது போட்டுக்கிட்டு இருக்கோம். அலுவலக உதவியாளருக்கான டெஸ்ட் பேஜ். ஸோ அதில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் சிலபஸுமே கவர் பண்ணுற மாதிரி தான் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருவோம். மெட்டீரியல் வாங்கின நபர்கள் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, படிக்கிறதுல அப்படியே டெஸ்ட் பேட்சும் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சேர்த்து தான் 500 அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு, இதுதான் ஜிபே நம்பருமே, இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து குரூப்லேயும் ஆட் பண்ணிடுறோம், மெட்டீரியலும் சென்ட் பண்ணிடுறோம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.